extraction of metal second stage அதுல extraction of crude metal பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து two stepsல இந்த extraction of crude metal செய்யறத சொன்னோம். One is conversion of the ore into metal oxide. Sulfide, carbonate எதுவா இருந்தாலும் ஆக்சைடா சேஞ்ச் பண்றத பத்தி படிச்சோம். roasting, calcination. அடுத்து அந்த மெட்டல் ஆக்சைடு இருக்கு இல்லைங்களா, அதை மெட்டலா ரெடியூஸ் பண்றத பத்தி தான் இப்போ நம்ம we are going through. மெட்டல் ஆக்சைடை மெட்டலா ரெடியூஸ் பண்றதுக்கு one of the process usually for sulfides வெச்சுக்கங்களேன், அது என்ன ஸ்மெல்டிங் அப்படின்னு இதுல ஹேமடைட் அப்படிங்கிற அயன் ஓர்ல இருந்தோம், காப்பர் பைரைட்ஸ்ங்கிற காப்பர் ஓர்ல இருந்தோம், சரி காப்பர் அயன் கொண்டு வரத பத்தி நம்ம படிச்சோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம கேள்விப்பட்டோம். ரெடியூசிங் ஏஜென்ட்டா கார்பன் மோனாக்சைடு, மெட்டல்ஸ், ஹைட்ரஜன் எல்லாம் யூஸ் பண்றதா சொன்னோம் பார்த்தீங்களா, அதுல மற்றதெல்லாம் படிக்க போறோம். ஸோ நம்ம கார்பன் கேன் பி யூஸ் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். இது சிம்பிள் கோக் அல்லது கோல் அப்படின்னு சொல்லுவோம், கண்டெய்னிங் கார்பன். இப்போ சே எங்கிட்ட வந்து ஜிங்க் ஆக்சைடு சாலிட்ல இருக்குது, அல்லது Mn3O4 அப்படிங்கிற ஒரு சாலிட் இருக்கு, அல்லது குரோமைட் சொல்லுவோம் Cr2O3 அப்படிங்கிற சாலிட் ஓர், இதெல்லாம் ஆக்சைட்ஸ் எல்லாமே. இதை நான் ஜிங்கா சேஞ்ச் பண்ணோம், இதை அதே போல மேங்கனீஸா சேஞ்ச் பண்ணோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதை நான் வந்து குரோமியமா சேஞ்ச் பண்ணோம். சிம்பிளி என்ன பண்ணலாம், கேன் பி ஹீட்டட் வித் கோக் ஆர் கோல். இதுவும் சாலிடா இருக்கும், பார்க்கும்போதே புரியும். Carbon will take up oxygen, carbon monoxide gas இது escape ஆயிடும், we get the zinc. அதே போல Mn3O4 அப்படிங்கிற ஓர், it's a combination of two substances. இது வேண்டாம், பேர்லாம் வேண்டாம், நம்ம புக்ல இல்ல. இது அதே போல கார்பன் சாலிட் போட்டு நம்ம ஹீட் பண்றோம், கார்பன் takes up oxygen, manganese reduce ஆகி சாலிட் ஸ்டேட் கிடைக்கும். கார்பன் ஆக்சிஜன் எடுத்து என்னவா போகும், இதுல புரியறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, கார்பன் மோனாக்சைடு கேஸ். அதே போல Cr2O3 குரோமைட் ஓர், அதுல இருந்து கிடைக்கிறது. இதோட நான் என்ன யூஸ் பண்றேன், அதே கோக் ஆர் கோல் சாலிட் ஸ்டேட் ரெடியூஸ்ட் டு குரோமியம். அப்புறம் இது கார்பன் மோனாக்சைடு. சோ இதெல்லாம் நதிங் டு அண்டர்ஸ்டாண்ட். கார்பனை போட்டு ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது oxide is reduced into the metal, but here one thing we have to know, carbon takes the oxygen to form carbon monoxide, not carbon dioxide. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அந்த எலிகான் டயகிராம் நம்ம படிக்க போறோம், அங்க பார்க்கலாம். சோ இது வந்து ரிடக்ஷன் பை கார்பன். சம்டைம்ஸ் நம்ம ஹைட்ரஜன் கேஸ் கூட ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க எப்படி இருக்கணும்னா, எந்த மெட்டல்ஸ் எல்லாம் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில படிச்சோம், எந்த மெட்டல்ஸ் எல்லாம் எலக்ட்ரோ பாசிட்டிவோ அதனுடைய ஆக்சைடு. சரி ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட சில்வர் ஆக்சைடு இருக்குது சாலிட், சில்வர் இஸ் லெஸ் பாசிட்டிவ் தென் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் தென் ஹைட்ரஜன். அதே போல எங்கிட்ட வந்து மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு ஓர் Fe3O4, அயன் இஸ் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் தென் ஹைட்ரஜன். அப்ப இந்த மாதிரி கூட நான் ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணி ஹீட் பண்ணலாம். So this reaction is simple. Only principle is the metals which are less electropositive than hydrogen can be reduced using hydrogen. So silver iron less electropositive than hydrogen, அந்த ஆக்சைடு எடுத்து நான் ஹைட்ரஜன் கேஸோட பாஸ் பண்ணி நல்லா ஹீட் பண்ணினா this is reduced to, இந்த ரியாக்ஷன்லாம் புரியறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, reduced to silver இந்த ஹைட்ரஜன் ஆக்சைடோட சேர்ந்து H2O vapor state வெளியிடும். அதே போல தான் இதுல புரியறது என்ன இருக்குது, if I mix this with the hydrogen gas, heat this is reduced to iron solid, இந்த H2O என்னவா போகும், வாட்டர் வேப்பர் வெளியில போயிடும். இது வந்து ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். sometimes நம்ம நிக்கல் ஆக்சைடு, நிக்கல் ஆக்சைடு, இந்த நிக்கல் ஆக்சைடு இது கூட சாலிடா இருக்கும். நான் ஹைட்ரஜன் டைரக்டா யூஸ் பண்றதை விட வாட்டர் கேஸ் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கோம், மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன், வாட்டர் கேஸ் பேர். இது வேப்பர் ஃபார்ம் கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்க பாஸ் பண்ணனா இதுல நிக்கல் ஆக்சைடை கார்பன் மோனாக்சைடும் ரெடியூஸ் பண்ணும், ஹைட்ரஜனும் ரெடியூஸ் பண்ணும். சோ ஆக்சிஜன் இது எடுத்துட்டதுன்னா நிக்கல் சாலிடா வந்துருச்சு, கார்பன் இதை எடுத்து கார்பன் மோனாக்சைடு எடுத்து என்னவா சேஞ்ச் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு கேஸ்.
அதே போல இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்துட்டு becomes water vapor. So இது வந்து reduction using hydrogen. முக்கியமான இன்னொன்று reduction using metals அப்படின்றதுல aluminothermic process. இது எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கு. aluminothermic process இது என்னன்னு கேட்டோம்னா particularly aluminum as a reducing agent. எங்க யூஸ் பண்றோம்னா அந்த குரோமியம் எக்ஸ்ட்ராக்ஷன்ல this is mostly used. இப்போ என்கிட்ட இந்த Cr2O3 கேள்விப்பட்டீங்களா? Cr2O3 it's a solid. நான் இத அலுமினியம் மெட்டல், அலுமினியம் is a reducing agent. அலுமினியம் powdered அலுமினியம் இருக்கு போட்டு ஹீட் பண்ணினா this is reduced into chromium solid வந்துரும். அலுமினியம் ஆக்சிஜன் எடுத்துட்டு இதுல ஒன்றும் புரியறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. Al2O3 solid high temperature இது மெல்ட் ஆகி liquid ஃபார்ம்ல கிடைக்கும். அதை விடுங்க. பட் இதுல என்ன ப்ராப்ளம்? இட்ஸ் a very good reducing agent அலுமினியம். பட் ப்ராப்ளம் இஸ் இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா நியர்லி 2400 டிகிரி C 2400 டிகிரி C டெம்பரேச்சர் வேணும். இதை செய்யணும்னா எவ்வளோ டெம்பரேச்சர் வரணும்னா எக்கச்சக்கமான ஃபியூயல் போட்டு எரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபியூயல் இஸ் இட் பாசிபிள்? ரொம்ப கஷ்டம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ எக்கனாமிக்கலாக இதை என்ன செய்யலாம் போது இப்படி ஒரு ப்ராசஸ் கண்டுபிடிச்சாங்க. அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த புக்கில் இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபயர் கிளேன்னா ஹை டெம்பரேச்சரில் கூட ஒன்றும் ஆகாத அன்எஃபெக்டடாக இருக்க ஃபயர் கிளே. இந்த செங்கல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த மண் மாதிரி இருக்கிற ஒரு குரூசிபிள். இதில் இந்த குரோமிக் ஆக்சைடு அலுமினியம் பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதில் உள்ள எடுத்துக்குவாங்க. குரோமிக் ஆக்சைடு அலுமினியம் பவுடர் இங்கே இருக்குது. ஸோ Cr2O3 அண்ட் அலுமினியம் சாலிட். இது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா இக்னிஷன் மிக்சர் அப்படின்னு சொல்லி பேரியம் பெராக்சைடு பிளஸ் மெக்னீசியம் ரெண்டும் சாலிட். பேரியம் பெராக்சைடு மெக்னீசியம் பவுடர் ரெண்டும் கலந்து வச்சிருப்பாங்க. நம்ம பட்டாசுல வெடிக்கிறது அதுக்குள்ள மருந்து இருக்கு அது மாதிரி. இது மேல என்ன பண்ணுவாங்க, இதை இக்னைட் பண்ணணும். டைரக்டா பண்ண முடியாது, பத்த வைக்க முடியாது. மெக்னீசியம் ரிப்பன், மெக்னீசியம் சும்மா ஒரு கயிறு மாதிரி இதை இன்சர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஹீட் நிறைய வந்து வெளியில போகாம இருக்கிறதுக்காக வெளியில பார்த்தோம்னா இது போல ஒரு சாண்ட் பாத் மணல் சுத்தி வச்சிருப்பாங்க. இதுல நம்ம எந்த ஃபியூவலுமே கிடையாது பாருங்களேன். இது ஓர் மிக்சர், பேரியம் பெராக்சைடு மெக்னீசியம் ஒரே ஒரு தீக்குச்சி தான் செலவு. இதை ஜஸ்ட் இக்னைட் பண்ணோம்னா பேப்பர் எப்படி பர்ன் ஆகுது, பேப்பரை தீக்குச்சி வச்சா எப்படி எரியும், அது மாதிரி இது இக்னைட் ஆகும். இது அப்படியே எரிஞ்சுட்டே வரும்பொழுது இந்த பர்ன் ஆகிற டெம்பரேச்சர்ல இந்த ரெண்டுக்கும் ஒரு ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன்? பேரியம் பெராக்சைடு ரியாக்ஷன் டு மெக்னீசியம் ஃபார்மிங். இது பேரியம் ஆக்சைடு ஆகும், இது மெக்னீசியம் ஆக்சைடாக சேஞ்ச் ஆகும். இட்ஸ் a highly exothermic reaction. exothermic என்ன கேள்விப்பட்டோம்? ஹீட் லிபரேட் ஆகும். இந்த ரியாக்ஷன் 1 மோல் நடந்ததுன்னா நியர்லி 850 கிலோ ஜூல் per மோல் இவ்வளோ ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். 850 கிலோ ஜூல் ரொம்ப அதிகம். இந்த அளவு ஹீட் வரும்பொழுது இங்க டெம்பரேச்சர் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதுங்களா? மோர் தென் 2400 டிகிரி C. இது வந்து ஹீட் எனர்ஜி, இது டெம்பரேச்சர் சொல்றாங்க. சோ எக்கச்சக்கமான ஹீட் இது ப்ரொடியூஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் ரீச்சஸ் above 2400 டிகிரி C இங்க. இப்போ என்ன ஆகுது? இது ரெண்டும் மெல்ட் ஆகும். இந்த இடத்துல மெல்ட் ஆகி இந்த ரியாக்ஷன் நடக்கும். This is again an exothermic reaction. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இங்க எக்ஸோதெர்மிக் நடந்தது, இந்த ரியாக்ஷன் நடக்குது. இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது எக்கச்சக்கமா ஹீட் ரிலீஸ் ஆகும். சோ இந்த ஹீட்னால என்ன ஆகும்னா இந்த ஹீட் எங்க போகும்? அப்படியே கீழே பரவும். அப்போ இந்த ஹீட், இந்த ரியாக்ஷன்ல வர்ற ஹீட்டே அடுத்த ஸ்டெப், அடுத்து கீழே இருக்கிற இந்த ரியாக்ஷன் நடக்கிறது யூஸ் ஆகும். எகைன் இங்க ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, கீழே வருது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, கீழே வருது. சோ ஒரே ஒரு தீக்குச்சி தான் இங்க பார்த்தா சார். டோட்டலா இது பர்ன் ஆகி, இதை இக்னைட் பண்ணி ஹீட் ரிலீஸ் ஆகி ரியாக்ஷன் நடந்து இதுல வர்ற ஹீட் அடுத்தது, இதுல வர்ற ஹீட் அடுத்தது. சோ டோட்டலா பார்த்தோம்னா ரியாக்ஷன் முடியும் பொழுது இந்த Al2O3 மோல்டன் ஸ்டேட்ல மேல இருக்கும், குரோமியம் மோல்டன் ஸ்டேட்ல கீழே பியூர் குரோமியம். இது 99% பியூர் குரோமியம் கிடைக்கும். சோ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? அலுமினியம்.
டைரக்டா ஹீட் பண்ணல, அதனால இருக்கிற அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம், மெட்டல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். என்ன மெட்டல்? அலுமினியம். அது போல அடுத்தது நம்ம இதே இன்னும் சில மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சம்டைம்ஸ் ஆக்டிவ் மெட்டல்ஸ் லைக் சோடியம், மெக்னீசியம், கால்சியம். இந்த சோடியம், மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் வெரி ஆக்டிவ் மெட்டல்ஸ், வெரி ஆக்டிவ் மெட்டல்ஸ், பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் இதெல்லாம். சரி, என்கிட்ட வந்து B2O3 இருக்கு, இதனால போரானை சேஞ்ச் பண்ணணும். அதே போல என்கிட்ட ருபீடியம் ஆக்சைடு இருக்கு, Rb2O3, இதனால ருபீடியமா சேஞ்ச் பண்ணணும். என்கிட்ட TiO2 டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது, இதனால டைட்டானியமா மாத்தணும். என்கிட்ட தோரியம் டை ஆக்சைடு இருக்குது, இதனால தோரியமா மாத்தணும். இங்கெல்லாம் பார்த்தோம்னா வெரி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் லைக் சோடியம், மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இந்த ஆக்சைட்ஸோடலாம் இந்த மெட்டல்ஸ் கலந்து லேசா ஹீட் பண்ணா போதும். ஸோ இதெல்லாம் சாலிட்ஸ், இதுவும் சாலிட். இதை போட்டு ஹீட் பண்ணோம்னா இந்த B2O3 சோடியம் எடுத்துட்டா திஸ் பிகம்ஸ் Na2O இப்படி சேஞ்ச் ஆகும். அப்ப நம்ம பேலன்ஸ் பண்ணி எழுத வேண்டியதுதான். எப்படி அப்படின்னா 3 பண்ணோம் அப்படின்னா 3 6Na போட்டோம்னா ஸ்டேபிள் ஸ்டேட். அதே போல Rb2O3 மெக்னீசியம் அப்படிங்கும்போது மெக்னீசியம் becomes MgO இப்படி சேஞ்ச் ஆகும். இது நீங்க பேலன்ஸ் பண்ணோம்னா இது 3 ஆக்சிஜன் 3 MgO. அதே போல இந்த TiO2 becomes Ti அப்படின்னு சொல்லும்போது MgO அப்படிங்கிறது 2Mg. அதே போல THO2 becomes calcium, so plus calcium gives TH plus calcium oxide. So இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் சாலிட், இதெல்லாம் சாலிட், இதெல்லாம் சாலிட், இதுவும் சாலிடா கிடைக்கும், சம்டைம்ஸ் வேப்பர் ஃபார்ம்லயும் கிடைக்கும். ஸோ இங்கே மெட்டல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் ஆக்டிவ் மெட்டல்ஸ். அலுமினியம் ஆக்டிவ் மெட்டல்ஸ். சம்டைம்ஸ் ஆட்டோ ரிடக்ஷன் சொல்லுவோம். அது என்ன சார் ஆட்டோ ரிடக்ஷன்? தனியா நம்ம எந்த விதமான ரெடியூசிங் ஏஜென்ட் போடல. மெர்க்குரியுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் கோர் சின்னபோர் அப்படின்னு பேர், HGS. இத நம்ம ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல ஹீட் பண்ணினோம்னா ஆக்சுவலா இது ஆக்சைடா மாதிரி அப்புறம் தான் இல்ல. ஆக்சிஜன் பிரசன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா this decomposes into mercury and SO2. இது கேஸ் ஆகிடும், இது லிக்விட் ஆகிடும். நம்ம எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம், ஆக்சைடாவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஆக்சிஜனை போட்டு டைரக்டா ஹீட் பண்ணா இது டீகம்போஸ் ஆகி மெர்க்குரி வந்து சல்பர் டை ஆக்சைடு போயிடுது. இது ஆட்டோ ரிடக்ஷன் பேர். சோ இதுதான் ரிடக்ஷன் ஆஃப் தி மெட்டல் ஆக்சைடு இன்டு க்ரூட் மெட்டல். இது இந்த ரெண்டு ஸ்டேஜ் முடிச்சோம்ல. எல்லிங்ஹாம் டயகிராம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோமே, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் தெர்மோடைனமிக் பிரின்சிபிள். தெர்மோடைனமிக்ஸ் எல்லா ப்ராசஸையுமே நம்ம கொண்டு வந்து தெர்மோடைனமிக்ஸோட கனெக்ட் பண்ணணும். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில கூட படிச்சோம். தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்றது, இந்த ரிடக்ஷன் தான் நடக்குது, இதெல்லாம் ஸ்பான்டேனியஸா இல்லையா என்பதை சொல்லக்கூடியதான் தெர்மோடைனமிக்ஸ். ஸ்பான்டேனியஸ்னா என்ன, ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது தானே நடக்குதா அல்லது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நடக்க வைக்கிறோமா. நான் வந்து உங்களுக்கு ஒரு படிக்க சொல்றேன், நான் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க படிங்க அப்படின்றது நல்ல மார்க் எடுப்பீங்களா, இல்ல நீங்களே ஸ்பான்டேனியஸா நம்ம படிக்கணும், படிச்சு மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்களே படிச்சீங்கன்னா அந்த ப்ராசஸ் நல்லதா? எது நல்லது? நான் ஃபோர்ஸ் பண்றது நல்லதா, நீங்களே செய்யறது நல்லதான்னா நிச்சயமா நான் ஃபோர்ஸ் பண்றதுக்கு நீங்களே செய்யும் போது தான், ஸ்பான்டேனியஸா செய்யும் போது தான் ரிசல்ட் நல்லா இருக்கும். அது மாதிரி உலகத்துல இருக்க எல்லா ப்ராசஸையுமே நம்ம அது ஸ்பான்டேனியஸா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு தெர்மோடைனமிக் பிரின்சிபிள் யூஸ் பண்ணுவோம். அதுல பர்టిక్యులர்லி நம்ம 11th கேள்விப்பட்டோம். இனிஷியலா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதை சொல்றதுன்னா டெல்டா H, என்தால்பி சேஞ்ச். ஹீட் ரிலீஸ் ஆகுது, அப்சார்ப் ஆகுது. பொதுவா ஹீட் ரிலீஸ் ஆகுறது ஸ்பான்டேனியஸ், ஹீட் அப்சார்ப் ஆகுறது ரிலீஸ்னா என்னன்றது, அப்சார்ப் ஆகுறதுன்னா நாம ஹீட் கொடுக்கணும், நம்ம கொடுத்தா தான் நடக்குதுன்னு போது அது நான் ஸ்பான்டேனியஸ். ஆனா இது கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு சொல்லி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதா சொன்னோம், என்ட்ரோபி கேள்விப்பட்டோம். என்ட்ரோபிங்கிறது என்ன, மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ். மறக்கக்கூடாது, ஒரு ப்ராசஸ்ல ரேண்டமா நடக்கிறது, ஒழுங்கு இல்லாம இருக்கிறது தான் ஸ்பான்டேனியஸ். ஒழுங்கா இருக்கிறது ஈஸியா, ஒழுங்கா இல்லாம இருக்கிறது ஈஸியா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
வரிசையா உட்கார்ந்திருக்கணும் அப்படின்றது ஈஸியா, எப்படி வேணா இருக்கலாம்ன்றது ஈஸியா, எது நீங்க லைக் பண்ணுவீங்க அப்படின்னா வரிசையா உட்கார்ந்திருக்கிறது நான் ஃபோர்ஸ் பண்ணணும். நீங்க எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னா என்ன, ஸ்பான்டேனியஸ். அப்போ இது வந்து எதை பேசுதுன்னா it tells about the randomness, measure of randomness. எப்போல்லாம் randomness அதிகமா இருக்குமோ entropy high, அது spontaneous. எப்போல்லாம் entropy குறைவு, randomness குறைவோ, அது non spontaneous. பட் இதுலயே சில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கிப்ஸ் அப்படிங்கறவரே ஃப்ரீ எனர்ஜி கேள்விப்பட்டோம். சோ இத பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஸ்பான்டேனியஸ், நெகட்டிவ் நான் ஸ்பான்டேனியஸ் கேள்விப்பட்டோம். டெல்டா ஜி பொறுத்த வரைக்கும் டெல்டா ஜி என்ன, எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க படிச்சிருப்பீங்க. டெல்டா ஹெச் முதல்ல சொன்னாங்க, சரியா வரல, இது வேணும் இது வேணும்னு என்ன பண்ணாங்க, ஒண்ணு இல்ல டெல்டா ஹெச் பை டி போட்டா டெல்டா எஸ், இதுதான் கண்டுபிடிப்போம். இது வேணும்னா இதுதான் வரும். டெல்டா ஜி வேணும்னா என்ன பண்றோம், புதுசா ஒண்ணும் பண்ணல, நமக்கு டெல்டா ஹெச் தெரியும், டெல்டா எஸ் தெரியும், ஒரு டெரிவேஷன்லாம் போட்டீங்க. என்ன சொல்றோம் நம்ம அதுல, டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இது வந்து என்தால்பி சேஞ்ச், இது என்ட்ரோபி சேஞ்ச் ஆல்ரெடி நமக்கு தெரியுது. இதுல இருந்து இது ரிசல்ட் வந்துச்சு, என்ன டெம்பரேச்சர் அவ்வளவுதான். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி செகண்ட் லாவோட எண்ட்ல 11th படிச்சீங்க. இந்த டெல்டா ஜி எப்படி இருந்தா ஸ்பான்டேனியஸ் அப்படின் போது டெல்டா ஜி நெகட்டிவா இருந்தா ஸ்பான்டேனியஸ், பாசிட்டிவா இருந்தா நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ எதுக்கு சார் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம சொன்னமே மெட்டல் ஆக்சைடு இருக்கு, ரெடியூசிங் ஏஜென்ட் போடுறோம், ரெடியூஸ் ஆகி மெட்டல் வருது. என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம், கார்பன் யூஸ் பண்ணலாம், கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணலாம், ஹைட்ரஜன் யூஸ் பண்ணலாம், அலுமினியம் யூஸ் பண்ணலாம், சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட். எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டா ரியாக்ஷன் நல்லா நடக்கும் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன், எலிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு தெர்மோடைனமிக் பிரின்சிபல் வச்சு சொல்றாரு. எப்படி சார் அப்படின்னு கேட்டோம்னா, எதை யூஸ் பண்ணினா ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்கும், நல்லா நடக்கணும், வேகமா நடக்கணும், ஈஸியா நடக்கணும். சோ எதை யூஸ் பண்ணா ஸ்பான்டேனியஸா நடக்கும், இதுவா இருக்கும். எதை யூஸ் பண்ணா ஸ்பான்டேனியஸா நடக்கும் அப்படிங்கறத இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கிராஃப் எல்லாம் போட்டு அதன் மூலம் விளக்குறார். இதான் தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் இன் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். எலிங்ஹாம் டயகிராம் அப்படின்னு பேரு. இத பத்தி நம்ம படிக்க போறோம். சோ மீண்டும் சொல்றேன், thermodynamic principle அப்படின் போது என்ன மீன் பண்றோம், நம்ம metal oxide has to be reduced into metal, we have to use different reducing agent. Selection of the reducing agent depends on whether the reaction is spontaneous or not. spontaneous ஆ இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த டெல்டா ஜி, இத டிசைட் பண்றதுக்கு தான் எலிங்ஹாம் டயகிராம் அப்படின்னு ஒன்னு எடுக்க போறோம். This is called the thermodynamic principles in the reduction of